இப்போ பேலன்ஸ் ஷீட் போடணும் இல்லைங்களா? டான் லிமிட்டோடது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி சைடில் ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு போடுவோம். அதுலேயும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு. ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் கேபிட்டல். இது தான் எப்போவும் வரும் நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல். இதில் வந்து ஈக்விட்டி ஷேரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெண்டுமே வந்துடும். ஓகேவா? நம்மகிட்ட ஈக்விட்டி ஷேர் இருக்கு இல்லையா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஓகேவா? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருக்கோம். 1,12,000 + 3 lakh 4,12,000 இருக்குது. ஓகேவா? ஸோ எவ்வளோ இருக்குதுங்க? 4,12,000. அதே மாதிரி 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குதுங்க? நம்மளுக்கு 68,000 இருக்குது. ஓகேவா? ஸோ 68,000. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,80,000 வேல்யூவான ஷேர் கேபிட்டல் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்னங்க நம்மளுக்கு? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகேவா? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ரிசர்வ் சர்ப்ளஸ் வந்து நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இதை நோட் 1 வச்சுக்கலாம். இப்போது இந்த ஹெட்டிங் முடிஞ்சுதா? அடுத்த ஹெட்டிங் போடும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லயபிலிட்டிஸ், லோன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வரும். இதுவும் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ கரண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் இருக்குது. என்ன இருக்குங்க? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் இருக்குது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் பேலன்ஸ் இங்கேயே எடுத்து பார்த்துக்கலாம். இனி எவ்வளோ இருக்குதுங்க? 800 இருக்குது. ப்ரொவிஷன் வந்து 900 இருக்குது. இது ரெண்டும் வரும். ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 8,000. ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெட்டாஸில் லெஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே போட்டுக்கலாம், ஏதோ ஒரு பக்கம் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இவ்வளோ தான். ஸோ இதோட டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருதுங்க? 4,88,000 வருது லைபிலிட்டிஸில். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, அசட்டுக்கு போகணுமா? அசட்ஸ். ஸோ அதில் நம்மளுக்கு ரெண்டு ஹெட்டிங் தான் வரும். கரண்ட் அசட், நான் கரண்ட் அசட் அப்படின்ட்டு வரும். நான் கரண்ட் அசட்டுக்குள்ளே டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அப்படிங்கிறது வரும். அவ்வளோதான். இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நோட் 2ன்னு போட்டுக்கலாம். இது வந்து நோட் நம்பர் ருப்பீஸு. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் போட்டு ஃபஸ்ட்டு என்ன ஹெட்டிங் போட்டுக்கலாம்? நான் கரண்ட் அசட்ஸ். நான் கரண்ட் அசட்ஸ். ஸோ அதில் ரெண்டு ஹெட்டிங் இருக்குது, டேஞ்சபிள் அண்ட் நான் டேஞ்சபிள். டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் அசட். இது வந்து ஃபிக்ஸட் அசட் தான், டேஞ்சபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது நோட் 3 நம்மகிட்ட இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் இருக்குங்க நம்மகிட்ட. ஆல்ரெடி நம்ம எடுத்து எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள். ஃபர்னிச்சர் இருக்கா? ஃபர்னிச்சர் 10,000, லேண்ட் அண்ட் பில்டிங் 48,000, ப்ரெமிஷஸ் ஒரு 1 lakh பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா? அது 3 இன்டேஞ்சபிள் அசட்ஸ். ஓகேவா? அதை எடுத்து எழுதிக்கலாம். இன்டேஞ்சபிள் அசட்ஸு கீழே ஃபர்னிச்சர் எவ்வளோங்க? 10,000. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் 48,000. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெமிசஸ் 1 lakh ஸ்டாக் தானே 1,40,000. ஓகேவா? ஸோ இது 3 தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹெட்டிங் என்னங்க? இது ஃபஸ்ட் ஹெட்டிங்க. அடுத்த ஹெட்டிங் வந்து
இன்டான்ஜிபிள் அசட். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு குட்வில் மட்டும்தான் இருக்குது. த பேலன்ஸ் குட்வில் கண்டுபிடிச்சி இருக்கோம் இல்லையா, 40,900 அதை போடணும். ஸோ 40,900 இப்போ இங்கேயும் இருக்குது, ஷெட்யூல் 4ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது நம்மளுக்கு என்னங்க, பி கரண்ட் அசட். ரிமைனிங் இருக்கிற எல்லாமே கரண்ட் அசட் வரும். கேஷ், பேங்க். ஸோ கேஷில் எவ்வளோ இருக்குங்க நம்மகிட்ட, 2 lakh இருக்குது. பேங்க்குக்கு நான் ஒர்க்கிங்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். நான் எவ்வளோ இருக்குதுங்க, 72,000 இருக்கா பேங்க்கில். கேஷ் வந்து 2,000. ஸோ கேஷ் வந்து நம்மளுக்கு 2,000. ஸோ பேங்க்கில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, ஸோ டோட்டலாக நம்மகிட்ட பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் 12,000 இருக்குது. இன்னொரு தடவையும் போட்டு காமிச்சிட்றேன். அதிலிருந்து 3 lakh வந்து நம்மளுக்கு ஷேர் கேபிட்டல் அமௌண்ட் வந்திருக்கு. ஓகேவா? டோட்டலாக நம்ம கையில் இப்போ எவ்வளோ இருக்குதுங்க, 3,12,000 இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம், 1,40,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 20,000 பே பண்ணியிருக்கோம் இல்லையா. 3,12,000 மைனஸ் 1,40,000 அசட்டும் ஸ்டாக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 20,000 வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம கையில் சரி இது 2,40,000 எவ்வளோ இருக்குதுங்க, 52,000 தான் இருக்குது பேங்க்கில், 52,000. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது ரிவைஸ் பண்ணால் தான் நம்ம போடணும். புக் டெப்ட் 18,000 இல்லையா, புக் டெப்ட். ஸோ புக் டெப்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது இல்லையா, அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ புக் டெப்ட் வந்து 18,000, அதில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் ஒரு 900. ஓகேவா? அப்போது 17,100. இங்கே பாருங்கள், புக் டெப்ட் வந்து 18,000, ஒரு ப்ரொவிஷன்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள், 900. ஓகேவா? வராதுன்னு சொல்லியிருக்காங்க, 18,000ல் 900 வராதுன்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். அப்போ அதை கழிச்சிட்டு போடும்போது 1700 வருது. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க, ஸ்டாக் 78,000, அது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போட்டிருக்கோமா, மறுபடியும் ஒரு 1,40,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், 2,18,000 ஸ்டாக்கோட வேல்யூ, 2,18,000. ஸோ வேறு எதுவும் உள்ள இருக்கிற டோட்டல் பண்ணி பார்க்க டேலி ஆகுது அப்படின்ட்டு. ஸோ 10,000, 48,000, 1,40,900, 52,000, 52,000, 1,700, 218, 4,88,000 வருது. ஸோ 4,88,000 அசட். ஸோ நம்மளுக்கு அசட்டும் லைபிலிட்டிஸும் என்ன ஆகுதுங்க, டேலி ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து ஈக்விட்டி ஷேரில் 3 ஐட்டம் கம்பல்சரியாக வரும். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டும், நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட், அதுக்குள்ளே தான் எல்லாமே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸும் சர்ப்ளஸும் வரும். அசட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட்டும் கரண்ட் அசட்டும் வரும். கரண்ட் அசட்டுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் பிரியுங்க, இல்லைனா அப்படியே எடுத்து எழுதி போட்டுருங்க. கரண்ட் அசட்டுக்குள்ளே மீதி எல்லாத்தையும் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அசட்டும் ஆஸ் யூஷுவல் அசட்டும் லைபிலிட்டிஸும் நம்மளுக்கு டேலி ஆகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.